வியூவர்ஸ், வெல்கம் டு அஸ்வினி டிசைனர். இன்றைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டு பாவாடை சட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இது சாரியை பாவாடையாக கன்வெர்ட் பண்ணது தான். இது ஒரு பனாரஸ் பட்டு. யாரோடதுன்னா என்னோட பட்டு தான். என் பிள்ளைக்காக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவள் வெறும் ஆசைப்பட்டு கேட்டா அப்படிங்கிறதுனால இது பாக்ஸ் ஃப்ளீட்டிங் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாமே பாருங்கள், இந்த ட்ரெஸ் ஃபுல்லாமே ஒர்க்கு தான், ஃபுல் ஒர்க்கு தான். ஆரி ஒர்க்கு அந்த மாதிரி தான், ஃபுல் ஒர்க் எம்ப்ராய்ட்ரி அப்படி ஃபுல்லாகவுமே நல்லா கிராண்டாக இருந்துச்சு. அதுலேயுமே ஃப்ரெண்டில் இந்த மாதிரி தொங்குறதுக்கு ஹேங்கிங் போட்டிருக்கேன், அவளுக்கு பிடிச்ச மாதிரி. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதோட சட்டை எப்படி இருக்குது பாருங்கள். பாவாடையோட சட்டை இந்த மாடலில் தைச்சிருக்கேன். இதுலேயுமே ஃபுல் ஒர்க்கு தான், ஃபுல்லாகவுமே ஆரி ஒர்க்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் ஒர்க்கே தேவையில்லை, இருந்தாலும் லைட்டாக சின்ன ஸ்டோன் ஒர்க் மட்டும் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், பிரின்சஸ் கட் போடலை, ஆனால் பிரின்சஸ் கட் மாதிரி லைட்டாக அதில் ஒரு லைட்டாக ரெண்டு பக்கமும் பாருங்கள் அந்த ஸ்டிச்சிங் மட்டும் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ். இது ஸ்லீவ் வந்து அந்த பார்டரில் உள்ள இந்த முந்தானையில் உள்ள பார்டர் இருக்குல்ல, அதை வச்சு அப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது பேக் பார்த்திங்கன்னா பேக்கும் ஃபுல் ஒர்க்கு தான், ஃபுல்லாகவுமே அதில் ஒர்க்கு தான், ஆரி ஒர்க்கு அப்படி சின்ன சின்ன சம்கி ஒர்க் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பேக் சிப்பு கொடுத்துருக்கேன், ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நாட் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஹேங்கிங் அவள் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டால் எனக்கு ஹேங்கிங் பண்ணி பெருசாக போட்டு தாங்கம்மா ஒருத்தன்ட்டு, சரி அவளுக்காக போட்டு கொடுத்தாச்சு. இந்த பட்டு பாவாடை சட்டை எப்படி இருக்குது சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த பட்டு பாவாடை சட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ இன்னும் இந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.